மார்னிங்கே நான் ஏன் டீ ஷாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன் கரெக்டாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஸோ கைஸ் இப்படி தான் மார்னிங் ஆச்சு. நான் வந்து டீ ஷாப்புக்கு டெய்லி வரணும் கைஸ். டீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போகிறேன். ஆனால் அக்கா வந்து சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா இப்போ தானே அக்காவுக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் வரதே இல்லை. ஸோ கைஸ் ப்ளீஸ் 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 நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க எங்கள் அக்கா ஓகே ஆகிடணும். ஏன்னா அவங்க எனக்கு அக்கானா உங்களுக்கும் அக்கா தானே. ஸோ உங்கள் அக்கா மாதிரி நினச்சிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அப்புறம் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா என் ஃபோன் பாருங்கள் கொஞ்சம் கூட சரியில்லை கைஸ். ஹேங் ஆகுது, கேமரா சரியில்லை. நான் யார்கிட்ட போய் அழுறது? உங்ககிட்ட தான் அழணும். எங்கள் அக்கா வந்து ஐசியூவில் இருந்தாங்க கைஸ். ஸோ ஐசியூவில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சத்தியமாக சொல்கிறேன், யாருக்கும் அந்த சுச்சுவேஷன் வந்து வரவே கூடாது. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம் சுச்சுவேஷன் ஓகேவா. ஸோ கைஸ் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஹெல்த்து. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. யாருக்கும் மென்டல் டார்ச்சர் கொடுக்காதீங்க. ஏன்னா மென்டல் டார்ச்சர் ஆகுறதுனால உங்களுக்கு ஹெல்த் டார்ச்சர் ஆகுறாங்க ஓகேவா. ஸோ யாருக்கும் அந்த டார்ச்சர் ஆகிட்டு அவங்க அந்த ட்ராமா போயிட்டு டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எங்கே முடியுதுன்னா இன்ஜெக்ஷனில் தான் முடியுது. அவங்களுக்கு லைஃப் போயிடுச்சுன்னா அது பிரச்சனையே இல்லை, செத்துட்டாங்கன்னா. பட் அவங்க செத்துறதே இல்லை. ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாம் வந்து லைஃப் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லைஃப்பில் அவங்க இருந்து தான் ஆகணும். பட் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ அதனால் நமக்கு லைஃப் எவ்வளோ டேஸ் இருக்கோ அவ்வளோ டேஸ் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஓகேவா. ஸோ கைஸ் நீங்கள் யாருக்கும் கஷ்டம் கொடுக்குறவங்களாம் இருக்கக்கூடாது ஓகேவா. யாராச்சும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து காட்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க ஓகேவா. உங்களோட டென்ஷன் என்னவோ அது வந்து வெளியில் சொல்லிவிடுங்க. சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேவா. உங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்ல முடியல என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறேன்ல அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் சரியா. நானும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து மார்னிங் வந்தாங்க கைஸ். ஸோ அம்மா வர்றதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஏன்னா டென்ஷன் போச்சு. ஏன்னா நைட்லாம் அக்கா எப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கும். அழுதுகிட்டே இருப்பேன், தூக்கம் வராது. அதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறது? வீட்டில் யார்கிட்டையும் நான் சொல்கிறதே இல்லை. சொல்லி என்ன யூஸ் இருக்குது? அவங்க தான் டென்ஷன் ஆகுவாங்க, வரி பண்ணுவாங்க. டென்ஷன் தேவையில்லாது தானே கைஸ். ஸோ கைஸ் ப்ளீஸ் 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 என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியும் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபேமிலி எல்லாம் செட்டில் ஆகிடணும், எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க கைஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.